ஒரு பொருளாதார நிலைமை தான். ஆமா, அது குடிசை வீடுன்றனால அடிக்கடி வீடு எரிஞ்சிடும். ஓ அப்படியா? ஆமா, அடிக்கடி வீடுங்க எரிஞ்சிடும். அங்க போய் சடங்காச்சாரியம், சம்பிரதாயம், சடங்காச்சாரம் எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது என்னுடைய அம்மா வந்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு பெரிய பட்டாக்கத்தி வச்சுட்டு ஆண் பிள்ளை தலைச்சு ஆண் பிள்ளை எடுத்துட்டு போயிட்டு ஒரு 5 அடி குழியை வெட்டுவாங்க. ஆமா, 5 அடி குழியை வெட்டி அந்த குழந்தைக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டு 5 அடி குழியை வெட்டி அந்த குழந்தைய உள்ள இறக்கி தாய்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பா பேச முடியாது. ஏன்னா பிசாசு அப்படி கட்டிட்டு அவங்க உள்ள இருந்து பேசுவான், அந்த பெண்ணை நான் எடுத்து சாகடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணை 7 துண்டா போட்டாச்சு, 7வது துண்டு எனக்கு தான். 7 பீஸா போட்டாச்சு, 7வது பீஸ் எனக்கு தான். நான் அதை எடுத்துட்டு தான் போவேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்குள்ள இருந்து அவங்களோட வாய்ஸ்ல இருந்து கடினமான வாய்ஸா பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பேசும், முகலாம் அப்படியே ஆக்ரோஷமாயிடும். வருஷமா இந்த பிசாசு உள்ள இருந்து எவ்வளவு தைரியமா எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா 5 இயர்ஸா அது பேசிட்டு தான் இருக்கு. இப்படி பேசுனது கொஞ்சமே வந்து பாத்தீங்கன்னா சளைக்காத பிசாசு. அது கொஞ்சமே யார் என்ன பண்ணாலும் போல. ஆமா, அது இங்க எது போக மாட்டேன். பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி உங்களுடைய சாட்சியை எங்கள் சேனலில் பகிர்ந்து கொள்வது. ஸோ அதை உங்களுடைய பிளஸ்ஸிங்காக நாங்கள் கருதுகிறோம். ஸோ உங்கள் சின்ன வயசுலேருந்தே கர்த்தர் உங்களை பெரிய வழிகள்லாம் கொண்டு போயிருக்காரு, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. நீங்கள் உங்களுடைய பூர்வீகம் எது? உங்களை பூர்வீகம்னா அம்மா அப்பாலாம் என்ன செய்துட்டு இருந்தாங்க? அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அம்மா கேரளா பிரதர், அம்மா கேரளா மூணாறு பக்கத்துல அவங்க ஒரு ஏரியால இருந்தாங்க. அப்பா வந்து இங்க மதுராந்தகம் பக்கத்துல இருக்க ஒரு கிராமம். ஆமா ஆமா கிராமம். ஆனா அவங்க தூரத்து சொந்தம். ஆமா, அப்படி திருமணம் ஆகி அவங்க வந்து செட்டில் ஆனது பாத்தீங்கன்னா சென்னையில. ஆமா. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு எலக்ட்ரிஷியன். ஆமா, எலக்ட்ரிக்கல் ஒர்க் அந்த மாதிரி வந்து கட்டிட வேலைகள், எலக்ட்ரிக்கல் ஒர்க் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். 5 பேர். ஓகே. எனக்கு ஒரு அக்கா 3 தங்கச்சி. சரி சரி சரி. ஆமா, பெரிய ஃபேமிலி, 5 பேர். ஆமா, இப்படிதான் ஆரம்பிச்சது பிரதர். நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர, கிறிஸ்தவ தெரிஞ்ச குடும்பமா இல்லை எப்படி? இல்ல கிறிஸ்தவனா என்னன்னே தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னா அப்படி யாருன்னே எனக்கு தெரியாது. நான் கேள்விப்படும். சின்ன வயசுல வளரும் போது எப்படி உங்க பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? குடும்பத்தினுடைய சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலைன்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிறுமைப்பட்ட ஒரு நிலை தான் பிரதர். எப்படின்னா நான் சின்ன வயசுல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இருந்தது ஒரு குடிசை வீடு தான். குடிசை வீடு, ஒரு சின்ன இடம் தான். நீங்க பார்க்கும்போது தரையெல்லாம் மண் தரை. வீட்டில் 5 பிள்ளைகள் இருக்காங்க. தரையெல்லாம் மண் தரை. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சுவர்களே வந்து மண் சுவர்கள் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் அந்த கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த மண் தரை அந்த சாணிலாம் மொழிகிட்டு அது மேலே அந்த பூச்சிகள்லாம் வராதனால அது மேலே படுப்பாங்க பாருங்க. அப்படி தான் நாங்கள் வந்து குடிசை வீட்டில் அந்த மண் தரையில் அப்படியே தான் படுத்துப்போம். அப்படிதான். ஆமாம், அப்படி தான் இருந்தோம். அந்த ஒரு ஓரத்தில் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த மண் அடுப்பை வச்சு அவங்க வந்து சமையல் செஞ்சு அப்படியே அந்த ஒரே ரூமு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரூம், அவ்வளோதான். சின்னதாக இருக்கும். அது 10க்கு 10 கூட சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அதுலயே அங்கேயே சமையல் செஞ்சு அங்கேயே சாப்பிட்டு அதுலயே படுத்தோம். ஸோ அப்படி இல்லாதீங்கன்னா மழைலாம் பெஞ்சா ரொம்ப கஷ்டம் இல்லை? அந்த டைம் ரொம்ப கஷ்டம். வீட்டில் தூங்கிட்டு இருப்போம், மழை வந்துடும். நைட்டு 2 மணிக்கு முட்டி வரைக்கும் மழை வந்துடும். அப்போ எழுந்து அப்படியே மழையிலேயே நிற்போம், அந்த தண்ணியிலேயே நிற்போம். ஏன்னா நீ சென்னையா இருக்கிறதால கேட்குறேன். ஆமா சென்னையில இருக்கிற மழை பெஞ்சாலே டக்குனு மழை பெஞ்சாலே முட்டி வரைக்கும் தண்ணி வந்துடும். என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. குழந்தைங்களை மட்டும் தூக்கிட்டு தோல்ல தூக்கிட்டு
இவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க சத்திரமோ இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங் ஒரு மேடான இடத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ தடவை போயிருக்கேன், ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆமாம், அந்த மாதிரிலாம் போய் தங்கியிருக்கோம். அந்த மழை தண்ணீர் வடிகிற வரைக்கும் ஒரு 2 நாள் அங்கேயே சமைச்சு, வெளியில ஏதாவது சத்திரத்துல பில்டிங்ல அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வரும். இங்க பார்த்தோன்னா எல்லாமே மூழ்கி போயிருக்கும், துணி எல்லாம் வந்து மூழ்கி போய் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால அந்த மாதிரியான ஒரு சிறுமைப்பட்ட ஒரு பொருளாதார நிலைமை தான். ஆமா, அது குடிசை வீடுன்றதுனால அடிக்கடி வீடு எரிஞ்சிடும். ஆமா, அடிக்கடி வீடுங்க எரிஞ்சிடும். திடீர்னு ஸ்கூல்ல இருந்து நான் வருவேன், என்னோட தங்கச்சிங்க வருவாங்க, அங்க பார்ப்போம். பார்த்தா வந்து திக்குன்னு பெரிய புகை மூட்டும். பார்த்த உடனே ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸ்கூல்லையும் வந்து தெரிஞ்சிடும் அங்கே வந்து அந்த குடிசை பகுதி எரியுதுன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் அவசரம் ஓடி வந்து பார்க்கும்போது திக்குன்னு எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ ஜனங்கள்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ என்னன்னா, அப்போ இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது. அப்போ ஒரு அந்த மாதிரி எரியுதுன்னா அப்போ உங்களோட உடைமை பொருள் எல்லாமே, ஒரு துணி மணி எல்லாம் வச்சுருக்கு எல்லா பொருளும் எரிஞ்சு போயிடும். குடிசெல்லாம் எரியுதுன்னா அப்படியே விட்டுட்டு ஓடுருவாங்க. குழந்தைகளை மட்டும் 5 குழந்தைங்க. அப்போ திடீர்னு வந்து பேருக்கு, அதாவது 2 குழந்தை ஸ்கூல் போயிருக்கோம், 3 குழந்தை விளையாடும், அப்படியே கூட்டிட்டு விடாங்க. வீட்டில் இருக்கிறது எல்லா பொருளும் சேர்த்து வச்ச ட்ரெஸ் துணி மணி பொருள் எல்லாமே வந்து பாழாயிடும். அதை நினச்சா வந்து பார்ப்போம், அந்த வீடு எரிஞ்சு எல்லாத்தையும் வந்து அணைச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பார்ப்போம், ஒண்ணுமே இருக்காது. வெறும் குட்டிச்சுவர் மட்டும்தான் இருக்கும். எல்லாம் எரிஞ்ச நிலைமையில அப்படியே ஒண்ணுமே இருக்காது, வெறும் தர மட்டும்தான் இருக்கும். எப்படி வேலை பார்த்தாங்க அவங்களுடைய உழைப்புல? அப்பா வந்து பாத்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து நான் பிறக்கிற வரைக்கும் சரியான வேலை இல்லை. சரி, ஓகே. நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு கம்பெனில ஒரு நிலையான வேலை, ஒரு கம்பெனில ஒரு எலக்ட்ரீஷியனா வந்துட்டு அவர் அப்பாயின்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 200 ரூபாய் சம்பளம், 200 ரூபாய் 150 ரூபாய் அந்த காலத்துல. 5 பிள்ளைகளை பார்க்கணும். அதனால அவர் வந்து வெளியூர்களுக்கு எல்லாம் போய் சம்பாதிச்சிருக்காரு, வெளியில போய் ஒர்க் பண்ணுவாரு. அங்க வெளியில போய் ஒரு 3 மாசம் 6 மாசம் தங்கி அங்கேருந்து அவரால் முடிஞ்ச பைசா கொண்டு வருவாரு, விட்டுட்டு போயிடுவாரு. ஏன்னா உள்ளுக்குள்ள சம்பாதிக்கும் பொழுது சரியா ஏர்ன் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணா, அந்த கம்பெனி வெளியூருக்கு அனுப்புவாங்க. இப்போ திருச்சி, கரூர், மதுரை இந்த மாதிரிலாம் அனுப்பும்போது கொஞ்சம் அடிஷ்னல் வந்து அவருக்கு வந்து போனஸோ ஒரு இன்சென்டிவோ கொடுப்பாங்க போல இருக்கு. ஆண்டவர் பத்தியான புரிதல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ பத்தி ஆண்டவரை அந்த வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு 12 வயசு வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி தெரியவே தெரியாது. ஆனா என்னுடைய குடும்பம் பாத்தீங்க அப்படின்னா, இவங்க அந்த நான் சொன்ன பாத்தீங்களா, மதுராந்தகம் பக்கத்துல ஒரு கிராமம்னு, இவங்க அங்க போய் சடங்காச்சாரியம், சம்பிரதாயம், சடங்காச்சாரம் எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது என்னுடைய அம்மா வந்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு பெரிய பட்டாக்கத்தி வச்சுட்டு தான் நிற்பாங்க. அந்த ஊர்ல அதெல்லாம் வழக்கம். பெரிய பட்டாக்கத்தி மாதிரி இருக்கும், அருவா மாதிரி இருக்கும். அதை கையில வச்சு, ஆமா ஆமா, அவங்க போட்டோ காமிப்பாங்க. அவங்களோட கல்யாண போட்டோ காமிக்கும் போது அம்மா அவங்க வந்து அந்த தாலி கட்டி கூட்டு வரும்போது கையில அதை பிடிச்சிட்டு வரும். அப்படி ஒரு சம்பிரதாயம், அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம், அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம், வழிபாட்டு முறைகள் ரொம்ப அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அது வருஷத்துக்கு 2 தடவை போயிட்டு அந்த சாமிக்கு பலி கொடுக்கறது, திருவிழாவில் நடத்துறது, ஒரு பெரிய பெரிய, அதாவது அவங்களோட சம்பிரதாயம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல முதல் குழந்தை, தலைச்சம் குழந்தைய வந்து பிரதிஷ்டை பண்ணணும். அங்கதான் பிரச்சனையே நடந்தது. அது ஒரு சம்பவத்துக்கு நான் வரேன். நான் இவங்க இப்படி பண்ணும்போது ஒரு பெரிய சம்பவம் வீட்டுல நடக்கக்கூடாதுன்னு நடந்தது. இவங்க இந்த மாதிரி தான் நாங்க ஒரு சிறுமியா ஒரு குடிசை பகுதியில இருந்து நாங்க வந்தோம். அப்படி அங்கதான் இருக்கோம். ஆனா இவங்களுடைய சாமியாவது இவங்களை காப்பாற்றணும்னு பார்த்தா, ஆனா இவங்க கும்பிடுற சாமியை நான் பாக்குறேன், வழிபாட்டு முறைகள்லாம் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. இவங்க போறாங்க, குடும்பத்துல ஒரு தலைச்சம் பிள்ளையை வந்து அந்த சாமிக்கு பிரதிஷ்டை மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது அந்த குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். இப்படி போச்சு. என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் என்னோட அக்கா, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அண்ணன். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வயசு தான் ஆகுது. இப்போ என்ன பண்றாங்க, இந்த சாமிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல தலைச்சம் பிள்ளை இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆண் பிள்ளை, தலைச்ச ஆண் பிள்ளை எடுத்துட்டு போயிட்டு ஒரு 5 அடி குழியை வெட்டுவாங்க. ஆமா, 5 அடி குழியை வெட்டி அந்த குழந்தைக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டு 5 அடி குழியை வெட்டி அந்த குழந்தைய உள்ள இறக்கி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்துட்டு அந்த சாமிக்கு பிரதிஷ்டையாம். உள்ள இறக்கினா கழுத்து வரைக்கும் ஃபுல்லாவே, அந்த ஃபுல்லாவே இறக்கி முகமே உள்ள போணும், ஃபுல்லாவே உடம்பு அப்படியே 5 அடி குழி, அது சவப்பட்டி உள்ள இறக்குற மாதிரி 5 அடி குழி வெட்டிட்டு அப்படியே குழந்தைய உள்ள எடுத்து நேரா அப்படியே குழந்தை படுத்த நிலைமையிலேயே, படுத்த சவப்பட்டி இருக்கிற மாதிரியே ஒரு குழியை தோண்டி குழந்தை படுத்த நிலைமையிலே அப்படியே உள்ள இறக்கி நேரம் வச்சுட்டு அப்படி தூக்குறது. சும்மா படுத்துட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி மண்ணெல்லாம் போட மாட்டாங்க. மண்ணெல்லாம் போட மாட்டாங்க. அவங்க வந்து துணியில கருப்பு ட்ரெஸ் துணியில அப்படியே கட்டி உள்ள அப்படியே தூக்கி வச்சு அப்படி இறக்கிட்டு, ஆமா உனக்கு பிரதிஷ்டை பண்றேன்
பாதாளத்துல வந்து பிரதிஷ்டை பண்ற மாதிரி பிரதிஷ்டை பண்ணி அப்படியே அவங்க மேல ஓகே ஓகே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. என்னோட அண்ணனை இந்த மாதிரி ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு கருப்பு ட்ரௌசர் போட்டு சின்ன பிள்ளை அவனை என்ன பண்ணாங்க, இவங்களும் என்னுடைய அம்மாவுடைய சொந்தக்காரங்க இன்னொருத்தர் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு தலைச்சம் பிள்ளை பெண் பிள்ளை அவங்க ரிலேஷன் இப்போ இந்த பாரம்பரியத்தை நடத்துறாங்க. இப்போ அந்த பெண் பிள்ளையும் கூட்டின்னு வந்துட்டாங்க, கருப்பு கவுன் போட்டு என்னோட அண்ணனை கூட்டின்னு வந்துட்டாங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு. இப்போ என்ன ஏஜ் இருக்கும் அண்ணனுக்கு? அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை 1.5 வயசு தான் ஆகுது. 1.5 வயசு குழந்தை. ஆமா 1.5 வயசு குழந்தை. ஓகே ஆமா 1.5 இருந்து 2 வயசுக்குள்ள தான் இருக்கும். சரி சரி. ஏன்னா அந்த குழந்தையில தான் இவங்க வந்து அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க வணங்குற அந்த தெய்வத்தை, அந்த அந்நிய தெய்வத்தை திருப்திப்படுத்துறதுக்காக. ஓகே ஓகே. எப்படியெல்லாம் வந்து இது மூட நம்பிக்கையா இல்லை அவங்களுடைய எப்படி அவனோட மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ 2 குழந்தை என்ன பண்றாங்க, அங்க வந்து அந்த சம்பிரதாயங்கள்லாம் செய்யறாங்க. சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு இந்த குழியை வெட்டி கருப்பு துணி போட்டு என்ன பண்றாங்க, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சாமிக்கு அந்த கோயிலுக்கு முன்பாக என்ன பண்றாங்க, உள்ள இறக்கி கொஞ்ச நேரம் வச்சுட்டு பூஜைகள் செஞ்சுட்டு மேல தூக்குறாங்க. 2 பிள்ளையும் தூக்குறாங்க. ஆனா நம்ப மாட்டீங்க, அதை செஞ்சு முடிச்ச ஒரு வாரத்துல 2 குழந்தையும் செத்து போச்சு. 2 பிள்ளையும் செத்து போச்சு. ஆமா இவங்க என்ன நினைச்சு பண்றாங்க, இப்படி பண்ணா அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம், அந்த குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இவங்க அந்த மாதிரி அந்த சம்பிரதாயத்தை செஞ்ச உடனே அந்த பிள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்து போச்சு. என்னுடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தான், அவனுக்கு எந்த வியாதியுமே கிடையாது. ஒரு நாள் அதிகாலைன்னு சொல்ல முடியாது, ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு அப்பா ஏதோ கதவை திறந்துட்டு ஏதோ வெளியில போய், அப்போ குடிசை வீடு தான். அப்போ வந்து திறந்துட்டு வெளியில போகும்போது திடீர்னு குழந்தை உள்ள படுத்துட்டு இருந்தாங்க. அம்மான ஒரு பெரிய ஒரு சத்தம், அம்மான ஒரு பெரிய சத்தத்தை பார்த்து என்னப்பா எடுத்து பாக்குறாங்க, வாயில நுர தள்ளி, பச்சை கலரா அவன் வாயில நுர தள்ளி குழந்தை அப்படி தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. குழந்தை இறந்துருச்சு, நல்லா இருந்த குழந்தை. அப்படின்னா அப்ப இவங்களோட பாரம்பரிய முறைகள் ஒரு அந்நிய தெய்வத்துக்கு கொடுக்கும் பொழுது, அப்ப அந்த குழியில நீங்க இறக்கி நீங்க தூக்குறீங்கன்னும் போது அப்ப நீங்க பலி கொடுக்கறதுக்கு சமம் தானே. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, இது பக்கத்துல என்ன பேசுறாங்க, நடு ராத்திரியில ஒரு அமானுஷ்யமான ஒரு ஆவி அந்த பக்கம் சுத்துது, அதனால இப்படி ஆச்சு. இந்த மாதிரியான ஒரு கதைகள், அந்த மாதிரி ஆவி அடிச்சிருச்சு. அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க பாரம்பரியமா வணங்கின கடவுள் அந்த தெய்வம் ஏன் அந்த குழந்தையை காப்பாத்தல? நீங்க ஒரு பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க. அப்போ எது உங்களை தொடர்ந்து, எந்த சாபம் உங்களை தொடர்ந்து வந்து அந்த குழந்தையை அடிச்சு பலியாக்குச்சு, அந்த பெண் பிள்ளையை பலியாக்குச்சு? அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ வந்து ஒரு உண்மையான தெய்வமே இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ அந்த வயசுல நான் அப்போ சின்ன பிள்ளை, எனக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் இவங்க பண்ணிட்டே வராங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் அதே சாமி, அதே அந்த அந்நிய தெய்வத்தை தான் வணங்கிட்டு வராங்க. அது இயேசு கிறிஸ்துவ அல்லாத ஒரு தெய்வத்தை தான் அவங்க வணங்கிட்டு வராங்க. அப்படி வணங்கிட்டு வராங்க. ஆனா இவங்க அந்த வணங்குறதோட பிரச்சனை அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது, அவங்களுக்கே திரும்புது. அது எப்படின்னா, கொஞ்ச நாள் ஆச்சு, இப்போ என்னோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு அசுத்தாவி பிடிக்குது. நமக்கு பேய் பிடிக்குன்னா என்னன்னே தெரியாது. என்ன செய்வாங்க, பேய் பிடிக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மாவே உட்காந்துருப்பாங்க, சும்மா ஒருத்தரை முறைச்சி பார்ப்பாங்க, அப்புறம் வீட்டில் வந்து உருளுவாங்க, பெருளுவாங்க, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாகுது, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருந்து அவங்க பிசாசு பேசும். நான் இந்த பெண்ணை நான் எடுத்துட்டு போயிடுறேன், இந்த பெண்ணை நான் சாகடிக்க போறேன், அவங்களே சொல்லுவாங்க. இது திடீர்னு வந்து உட்கார்ந்து அழுவாங்க, திடீர்னு ஏதோ அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ செய்வாங்க. அவங்க உருள்றது பெறல்றது எப்பவுமே எதையோ வந்து இழந்த மாதிரி விரக்தியா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, கண்ணிலிருந்து தனியா. அப்ப குடும்பத்துல ஒரு தாயோட நிலைமை இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துல எங்க சமாதானம் இருக்குமா? குடும்பத்துல வேதனை, விரக்தி, சோகம். ஏன்னா குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் ஒரு பில்லர், அவங்க தான் ஒரு தூண். 5 பிள்ளைகள். இப்போ நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அப்படியே அவங்களோட இப்போ கால் நீட்டிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். நாங்கள்லாம் சுற்றி உட்காந்துருப்போம், நாங்களாம் அழுவோம். நான் உங்களெல்லாம் விட்டு போயிடுறேன், இப்படி தான் சொல்லுவாங்க. நான் உங்களெல்லாம் விட்டு போயிடுவேன், நீங்கள் உங்களை பார்த்துக்கங்க. அப்போது ஒரு 4வது படிக்கிற ஒரு பிள்ளையோட இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிடும். நான் அப்படிதான் உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா அம்மா இல்லைன்னா ரொம்ப தெரியுது. அதுவும் வந்து நம்ம கண்ணு முன்னாடி அம்மா வந்து நான் இறக்க போறேன், உண்மையாவே ஒரு வேதனையான விஷயம், யாராலையும் தாங்க முடியும். அந்த வயசுனாலையும் ஒரு பிள்ளையால புரிஞ்சுக்க முடியும். அப்பா என்ன பண்ணாங்க? ஆமா, அப்பாவால வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்றாங்க, இது மாதிரி அசுத்தாவை பிடிச்சதும் அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வந்து வெளியில கோயில்களுக்கு, எத்தனையோ வந்து பூசாரிகளுக்கு
பூசாரி கிட்ட காமிச்சிட்டாரு, எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சு, எத்தனையோ இடங்களுக்கு போறோம், எங்கேயுமே வந்து சரியாகும். ஆமா, எங்கேயுமே இது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலங்க, என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அவரும் அவரால் முடிஞ்சது சொந்தக்காரங்களை வச்சு கூட்டு போறாரு. எங்க போனாலும் இது வந்து சரியாகாது, இது அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தினம் தினம் இதே போராட்டம். ஆமா, அப்ப வீட்டுல அவங்களால சமைக்க முடியாது. வீட்டுல 24 மணி நேரமும் அப்படிதான் இருப்பாங்க. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு வந்துட்டு கத்துவாங்க, பெறலுவாங்க, உருளுவாங்க, ஏதாவது பேசுவாங்க, அழுவாங்க. அது ஒரு தாய்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பா பேச முடியாது. ஏன்னா பிசாசு அப்படி கட்டிட்டு அவங்க உள்ள இருந்து பேசுவான், அந்த பெண்ணை நான் எடுத்து சாகடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியா இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றாங்க, கடைசியா வந்து ஒரு பூஜாரி கிட்ட கூட்டு போகலாம், ஒரு பூசாரி கிட்ட கூட்டு போகலான்னு கூட்டு போறாங்க. அது வந்து உத்திரமேரூர்ல இருக்கு. அந்த பூசாரி கிட்ட கூட்டு போறாங்க. இப்போ அந்த பூசாரி பார்த்துட்டு சொல்றாரு, இந்த பொண்ணை 7 துண்டா போட்டாச்சு, 7வது துண்டு எனக்கு தான். 7 ஆமா 7 பீஸா போட்டாச்சு, 7வது பீஸ் எனக்கு தான், நான் அதை எடுத்துட்டு தான் போவேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மாவை சொல்றாங்க, ஆமா இந்த லேடிய 7 துண்டா போட்டாச்சு, 7வது துண்டு எனக்கு தான் இப்படி சொல்லி இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, இது இந்த பெண் வந்து கண்டிப்பா இறந்துருவாங்க, 7 துண்டா போயிடுவாங்க. இது கேட்டதும் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு வந்து மனசு உடைஞ்சு வராங்க, வீட்டுக்கு வராங்க. இப்போ வீட்டுல தாத்தா பாட்டிலாம் கேட்டாங்க, என்ன சொன்னாங்க? அவங்க எதுவுமே பேசல, அப்பா எதுவுமே பேசல, மாமா எதுவுமே பேசல. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க இறந்து போவாங்க அப்படிதான் பேசுறாங்க. அதுவும் 7 துண்டா போட்டாச்சுன்னா இவங்களுக்கு என்னதான் பண்றது, எங்க போனாலும் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்னு என் தாத்தா சொல்றாரு. இது எங்க போனாலும் சரியாகாது அப்படின்னு. அப்போ ஒரு தாய் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களுக்கு ஆயிடும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில, உண்மையாகவே ஒரு உடஞ்சி போன ஒரு மனநிலைமையில தான் நாங்க இருந்தோம். தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல விரக்தி, வேதனை, அழுக. அப்ப என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னோட மாமா தான் வந்து சொல்றாரு, சரி எல்லா இடமும் போயிட்டீங்க, இப்போ எல்லா பூசாரிக்கிட்டையும் போயிட்டீங்க, எல்லா கோயிலுக்கும் போயிட்டீங்க, எல்லா இடமும் ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு, எங்கேயுமே முடியல. கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல அதாவது வீட்டு குடிசை பகுதி தான், ஒரு 100-200 வீடு இருக்கும், பக்கத்துல ஒரு சின்னதா ஓட்டு போட்ட மாதிரி ஒரு சர்ச். இந்த சர்ச் எப்படி வந்தது அப்படின்னா, ஃபாரின்ல வந்து அமெரிக்கால இருந்து வந்த மிஷினரிகள் அவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ஓடு போட்டு ஒரு சர்ச் வந்து அங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ ஏன் இங்க நீங்க போலாமே அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து அப்படி சொல்லும் போது, நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போனதில்லை, சர்ச்லாம் என்னன்னே தெரியாது, என்ன சாமின்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் நாளாக நாளாக இந்த பிரச்சனை அவங்களுக்கு, அந்த பிசாசனுடைய கிரியை பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் 5 வருஷம் அந்த பிசாசு அவங்களுக்குள்ள இருந்து போகவே இல்லைங்க. அவங்கள அலகழிச்சுட்டே இருக்கிறாங்க. உடம்பு நாளாக நாளாக அப்படியே இழைச்சி மோசமாகுது. நாங்களும் எங்களுக்குள்ளே வந்து ஒரு மனசு வந்து வெறுத்து போன, ஒரு வாழ்க்கையை வெறுத்து போன நிலைமை தான். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் வந்து அழுகதான் வரும். அப்ப எங்களால எங்கேயுமே இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எந்த விஷயத்துல, ஒரு படிப்புலையோ இல்லை எந்த விளையாட்டுலையோ எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், சரி அவங்க எல்லாம் பேசினாங்க, சொந்தக்காரங்களாம் பேசி, சரி இங்க கூப்பிட்டு தான் போலாமே அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு என்ன பண்றாங்க, ஒரு நாள் என்ன பண்றாங்க, அம்மாவை அந்த சபைக்கு கூப்பிடுறாங்க. அந்த சபைக்கு கூப்பிட்டதும் அவங்களுக்குள்ள இருக்க பிசாசு அவங்க மூலமா தான் பேசுவோம். இதெல்லாம் கேட்டிருக்கேன். அப்படியா? ஆமா. வேற மாதிரி இருக்குமா, இல்ல கொஞ்சம் வந்து கொஞ்சம் கட்டையா, கொஞ்சம் கடினமா இருக்கும், கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் வாய்ஸ். சரி சரி. ஆனா அவன் பேசுறது அப்படியே இருக்கும். ஒரு அசுத்தாவி உள்ள இருந்து பேசும். நான் இந்த பெண்ணை விட்டு போகவே மாட்டேன், நான் அங்க என்ன கூட்டு போவாதீங்க, நான் அங்க போக மாட்டேன், நான் இதை லிட்டரலா நான் கேட்கிறேன். ஆமா, என்னடா இது அம்மா இப்படி பேசுறாங்களே, இதெல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப பயமா வேற இருக்கும். ஆமா, அவங்களுக்குள்ள இருந்து அவங்களோட வாய்ஸ்ல இருந்து கடினமான வாய்ஸா பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பேசும், முகலாம் அப்படியே ஆக்ரோஷமாயிடும். அதை நேரடியா பார்த்துருக்கேன். அப்போ நாங்க கூட்டு போவாதீங்க அப்படின்ன உடனே சரி இவங்க போய் சொல்றாங்க, அவங்க வரமாட்டாங்க, அவங்க நாங்கள் கூப்பிட்டு கூட பார்க்குறோம், ஆனால் அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா அந்த பிசாசு வந்து அவங்க வரவிடவே மாட்டேங்குது. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இவங்க போய் சொன்ன உடனே அங்கே உள்ள வந்து விசுவாசிகள், அந்த பாஸ்டர்ஸ்லாம் சரி அவங்க இங்கே வர வேணாம், நாங்கள் அங்கே போகிறோம், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் வராங்க. அவங்க வந்து வரும்பொழுது இவங்களுக்குள்ளேருந்து அது அலைகடிக்க திமிர ஆரம்பிக்குது. என்னை விடுங்க, என்னை விடுங்க, நீங்கள் இங்கே வரக்கூடாது, நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு. ஆனாலும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து நின்று ஜெபம் பண்ணுறாங்க. வந்து நின்று ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது இந்த பிசாசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேருந்து இந்த பெண்ணை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணுறாங்க, 2 நாள் பண்ணுறாங்க, அந்த பிசாசு போகவே இல்லை, இதே மாதிரியே பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கூட மனம் தளராமல் அவங்க முயற்சி அவங்க கைவிடவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி 1 வாரம் போச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க,
அந்த வேதத்தை எடுத்து அந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து அவங்க தலை மேல வைக்கிறாங்க. அந்த தலை மேல வைக்கிறாங்க, அந்த உள்ள இருந்து அந்த பிசாசு பேசுது, இந்த புக்கை என் மேல வைக்காதீங்க, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, எனக்கு உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது, இந்த புக்கை எடு அப்படின்ட்டு. நான் பாக்குறேன், என்னடா இது 5 வருஷமா இந்த பிசாசு உள்ள இருந்து எவ்வளவு தைரியமா எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா 5 இயர்ஸா அது பேசிட்டு தான் இருக்கு. இப்படி பேசுனது முதல் முறையா இந்த புக்கை என் மேல வைக்காத, எனக்கு உடம்பு என்னமோ பண்ணுது. அப்போ அது பயப்படுறதை என்னால பார்க்க முடியுது. ஒரு சிறு பிள்ளையா நான் ஆச்சரியப்படுறேன், நான் திகைக்கிறேன், என்னடா இது, அது புக்கு ஒரு சாதாரண புக்கு தானே, எனக்கு தெரியல. அந்த புத்தகத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய வல்லமை, அவருடைய வார்த்தையில இருக்க ஜீவனும், அந்த ஆவியும் ஜீவனும் வல்லமையும் இருக்கிற அந்த வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேன், ரொம்ப திகைச்சு போறேன். என்ன இது ஒரு சாதாரண புக்கை வச்சா இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு மறுபடியும் வைக்கிறாங்க. இந்த புக்கை என் மேல வைக்காதீங்க, என்னால முடியல. முதல் முறையா சொல்லுது, என்னால முடியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, என்னால முடியல, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்ட்டு. சரி, என்ன சொல்றாங்க அங்க வந்து விசுவாசிகள் என்ன சொல்றாங்க, பாஸ்டர் என்ன சொல்றாங்க, சரிம்மா நீ என்ன பண்ண, இயேசுவின் ரத்தம் ஜெயம் மட்டும் சொல்லு அப்படின்றாங்க. அம்மாவால சொல்ல முடியல, உள்ள இருக்க பிசாசு விடல. அப்புறம் ரொம்ப திக்கி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க. அந்த பிசாசு இந்த பேரை என்னால சொல்ல முடியாது, இந்த பேரை என்னால சொல்ல முடியாது, இவரோட பேரை என்னால் சொல்ல முடியாது, என்னால இங்க இருக்க முடியல, நீங்க எல்லாம் போங்க. அப்போ நான் பாக்குறேன், இது என்ன இது பேரு, இயேசுன்ற பேரை கேட்டா இந்த பிசாசு 5 வருஷமா இருக்க பிசாசு கொஞ்சமே வந்து பாத்தீங்கன்னா சளைக்காத பிசாசு. அது கொஞ்சமே யாரு என்ன பண்ணாலும் போல, ஆமா அது இங்க எது போக மாட்டேன் அப்படின்னு பிசாசு அந்த இயேசுன்ற பேரை ஃபர்ஸ்ட் டைம் பயப்படுது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பயப்படுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஒரு பக்கம் மகிழ்ச்சி. ஏன்னா இது போகல, இது அவங்களை எடுத்துட்டு தான் அப்படியே ரொம்ப திமிரா பேசும். நான் இந்த பொம்பளை எடுத்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க பண்ணிக்க, ஆமா நான் பாரு சாகடிச்சிட்டு தான் நான் போவேன், எடுத்துட்டு தான் போவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, என்னடா இது பயப்படுது அப்படின்ற மாதிரி. இந்த பேரை என்னால சொல்ல முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, என்னால வந்து உள்ள இருக்க எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுன்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ நாங்க என்ன சுத்தி இந்த பாக்குறோம். அப்போ என்ன சொல்றாங்க, இப்ப எல்லாரும் இந்த பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிங்க, மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க 2-3 தடவை அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அப்ப அந்த பிசாசால உள்ள இருக்க முடியல. ஆனாலும் என்ன பண்ணுது, அவங்கள அலக்கடிச்சுட்டு போயிடுது, அடுத்த நாள் வந்துடுது. அப்படி சொல்லும் பொழுது உள்ள இருக்க முடியலன்னு போயிடுது, மறுபடியும் வந்துடுது, போயிட்டு வருது. என்ன பண்றாங்க, இவங்களும் விடல. இவங்க என்ன பண்றாங்க, இப்படியே ஒரு 2 வாரம் ஜெபம் பண்றாங்க. 2 வாரம் ஜெபம் பண்ணி ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர். இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அல்லாமல் வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டு வராங்க, இந்த பிசாசு எப்படியாவது துரத்தியாகும் அப்படின்ட்டு. வந்து இந்த தடவை இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றாங்க. ஐயோ என்னால சொல்ல முடியல, எனக்கு இந்த வேதனையை கொடுக்காதீங்கன்னா அந்த பொண்ணை விட்டு போயிடுறேன், இந்த நாமத்தை என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி 5 வருஷமா போகாத பிசாசு அந்த ஒரு செகண்ட்ல அவங்கள விட்டு அவங்கள பெருசா அலகடிச்சுட்டு பெரிய சத்தம் போட்டு அப்படியே வாசல் மூலமா கடந்து போனது அப்படின்னு பாஸ்டர் சொன்னார். வாசல் மூலம் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வரவே இல்லை அந்த பிசாசு. அதுக்கு அப்படி பிசாசு விடுதலையான பிறகு டக்குன்னு நீங்க பேசியிருப்பீங்களா அம்மாட்ட, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, பழைய மாதிரி பேசினாங்களா, எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு ரிலாக்ஸான ஃபீலிங், அந்த உட்கார்ந்து அழுகிறதுலாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட ஒரு ரியல் அவர் அம்மாவை நான் பாக்குறேன். அதுக்கு பழைய மாதிரி வந்து ஒரு ஆக்ரோஷமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவங்களுக்குள்ள இருந்து அதுதான் பேசும். அந்த பிசாஸ் தான் நான் பேசி கேட்டிருக்கேன். இப்பதான் அவங்க வந்துட்டு என்னப்பா எப்படி இருக்கீங்கப்பா, என்னப்பா வந்துட்டு சாப்பிட்டியாப்பா, தூங்குனியாப்பா அப்படின்னு கேட்க அந்த அன்பின் வார்த்தைகள் அப்பதான் வருது. அதுக்கு முன்னாடி அந்த அன்பை அந்த ஆக்ரோஷமும் அந்த கொடூரமும் இப்படிதான் வந்து அவங்க கிட்ட இருந்து வந்த வார்த்தைகள் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 72, இன்னமும் நல்லா இருக்கும். இதெல்லாம் அப்பயே மறிச்சிருவாங்கன்னு சொன்னா, ஆமா அப்பவே மறிச்சு போயிருந்தா எங்களுடைய நிலைமையெல்லாம் அங்க படிச்சிருக்க கூட மாட்டேன். நான் அப்பவே வந்து ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போய் அப்படிதான் வாழ்க்கையே வேற திசையில போயிடும். சரி. ஆமா. ஸோ அப்போ வந்து கடவுள் ஒரு மனுஷனுக்கு அழைச்சிட்டாரு அண்ணா, முன் குறிச்சிட்டாரு அப்படின்னா அவ எந்த நிலைமையில இருந்து அவனை காப்பாத்தி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வராரு, அவனை காப்பாத்தி கொண்டு வராருன்றதை என்னால பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான தெய்வம் அப்படின்றத அப்படின்றத உணர்ந்து என்ன பண்றோம், எல்லா சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை, அம்மா சரியாயிட்டாங்க. அதனால மறுபடியும் அந்த இழந்த சமாதானம் உள்ள வந்துருது. அப்ப இது எல்லாமே 12, 13 எனக்கு வயசு ஆரம்பிக்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றாங்க, ஞானஸ்தானத்துக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு போது வயசுலயே கொடுத்துறாங்களா? ஆமா, சின்ன வயசுலயே கொடுத்துறாங்க.
சின்ன வயசுல எங்களுக்கு வந்து சரியா விவரம் தெரியாத வயசு தான். எது பாவம் எது பாவம் இல்ல, எது தப்பு தப்பு இல்லைன்னு சரியா தெரியாத வயசு தான். ஆனா அது ஒரு பாரம்பரியமா வந்துட்டு அங்க அந்த வயசுலயே கொடுத்துட்டாங்க. 13 வயசுலயே வந்து கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு ஜாலியா இருந்தது. எல்லாம் சேர்ந்து ஒரு கும்பலா வந்து கொடுக்குறாங்க, அப்படி கிளாஸ் அட்டன் பண்றோம். ஆனா உண்மை என்னன்னா அங்க ரட்சிப்பு வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, எல்லாரும் கொடுக்குறாங்க ஞானஸ்தானம், ஜலத்னா ஞானஸ்தானம் போய் கொடுக்குறேன், என்னோட பேர் மாறுது. வீட்டோட நிலைமை இங்க ஹவுசிங் போர்டு வந்துட்டீங்க, இங்க அப்படியே டெவலப் ஆகுது. ஆமா ஆமா ஆமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகுது. அதிகமாச்சு நான் பாக்குறேன். ஆமா, அப்பாவுடைய வருமானம் அதிகமாகுது. அப்பா அவன் என்ன பண்றாங்க, அவரை வந்து வெளியிடங்களுக்கு அனுப்பி அதிகமான சேலரி கொடுக்குறாங்க. அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு, அவங்க வீட்லயே பிசினஸ் பண்றாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க கடன் வாங்கவே மாட்டாங்க, கடன் வாங்குறதே இல்லை. இவங்க கொடுத்த கடனை வந்துட்டு வாங்குறதுக்காக நாங்க போய் இன்னொரு வீட்டுல கேட்போம், அம்மா கடன் கொடுத்தாங்களே கொடுங்க. எந்த கடன்காரன் வீட்டுல வந்து நின்னதே. அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவங்க தான் மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்களை தேடிதான் வருவாங்க. அந்த அம்மாட்ட போய் கேளு, அந்த அக்காட போய் கேளு கொடுப்பாங்க. அவங்க பேங்க் மாதிரி எப்பவும் காசு வச்சிருப்பாங்க. இப்படிதான் அந்த ஏரியால சொல்லுவாங்க. ஆமா, அப்ப சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்க. அந்த பொருளாதாரம் அப்படி இருந்த நிலைமையில இருந்து அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது பொருளாதாரத்திலிருந்து சமாதானத்திலிருந்து அந்த தேவை எல்லாமே சந்திக்கப்படும். சோ அந்த டைம்ல அக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆமா செஞ்சு அவங்கள வந்து மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கும். ஆமா, நாங்க 4 பேர். இப்போ வந்து அக்காவுக்கு அப்புறம் நான். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்லாம் முடிச்சேன். காலேஜ்லாம் முடிச்சுட்டு 21 வயசுல வேலைக்கு போறேன். ஆமா, அப்ப நான் வந்து வேலை தேடுறேன், ஜோம் பண்றேன். எனக்கு வந்து வேலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாகணும், இன்னும் எனக்கு கீழே வந்து 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் வந்து ஜோம் பண்றேன். இப்போ ஜோம் பண்ணிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர், அதாவது நானும் என்னுடைய ஃப்ரெண்டு நாங்க போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 20-25 பேர் இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், கண்டிப்பா நம்ம 2 பேரும் கிடைச்சிரும், உனக்கு கிடைக்கலாம்னு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி பாப்பா, ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்றேன். என்ன ஆச்சு, அவனை செலக்ட் பண்ணல, என்ன செலக்ட் பண்றாங்க. ஆமா ஆமா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அந்த காரியம் வாய்க்க செய்யறாரு. ஆமா, அந்த காரியம் வாய்க்க செய்யறாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு போனதும் அங்க வந்து எனக்கு அங்க எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 பேரு. அதுல இன்னொருத்தனும் அது என்ன எடுத்தாங்க, இன்னொரு டீம்ல இருந்து இன்னொரு பையனை எடுத்தாங்க. இப்படி வந்து 2 பேரும் அவங்க வந்து சூஸ் பண்ணி அப்படிதான் நான் அந்த பிபிஓ இண்டஸ்ட்ரி உள்ள போனேன். ஆமா, அது உள்ள 20 வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, 21 வயசுலயே சம்பாதிக்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா, அப்பெல்லாம் வந்து 1400 ரூபாய் சம்பளம். ஆமா, அந்த சம்பளத்துக்கு நான் வந்து வேலைக்கு சேர்றேன். 21 வயசுல. சோ இப்படியே உங்க லைஃப் அப்படி மூவ் ஆகுது. ஆமா, இப்படியே மூவ் ஆகுது. நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன் இப்போ. இப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்பொழுது எனக்குள்ள வந்து அதாவது ஊழியம் செய்யணும், ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயங்களை பண்ணணும், சுவிசேஷம் எந்த தாட்டுமே கிடையாது. எம்பிஏ படிக்கணும். ஆனா எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு 60,000 ஆகுது. ஆனா என் சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா 1400 ரூபாய் தான். சரி, அம்மா அவங்க ஏதோ செல்ஃப் பிசினஸ் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்து வீட்டை ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பா ரன் பண்ணி இப்போ எனக்கு அப்போ இதுல வந்து எப்படி 1400 ரூபாய் வச்சு நான் எப்படி 60,000 கட்டுவேன் அப்படின்னும் போது அப்போ எம்பிஏ படிக்கணும். நான் வந்து தேவன்கிட்ட கேட்குறேன், எனக்கு எம்பிஏ படிக்கணும்னா என்கிட்ட காசு இல்லை, அப்போ நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. கம்பெனியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு இமெயில் வருது. கம்பெனியே வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணி, அதாவது அவங்க ஸ்பான்சர் பண்ணி ஒரு 20 பேரை வந்து எம்பிஏ படிக்க வைக்கிறதுக்காக. ஆமா, இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத ஒரு மிராக்கிள் இது. அதுவும் எம்பிஏ அது ஒரு பிபிஓ இண்டஸ்ட்ரி, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு எம்சிஏ இல்ல வேற ஏதாவது கோர்ஸ், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் தான் படிக்க வைப்பாங்க. அதுதான் லாஜிக்கல். அப்படி படிக்க வச்சதான் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு பெனிஃபிட், அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அந்தந்த ப்ராஜெக்ட்ல அவங்க லேர்ன் பண்ண அந்த படிப்போட ஸ்கில்ஸை அப்ளை பண்ண முடியும். அப்படின்னா லாஜிக். ஆனா இவங்க படிக்கிறது எம்பிஏ, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். பிசினஸ்க்கும் ஆஃபீஸ்க்கும், பிசினஸ் அப்படின்றது வியாபாரம், இது ஆஃபீஸ்ல ப்ரொஃபஷனல். ஆனா அவங்க இதை இது நான் படிக்க ஆசைப்பட்ட ஒரு பட்ட படிப்பு, ஒரு மாஸ்டர் டிகிரி. அப்போ கம்பெனிலே என்ன சொல்றாங்க, ஓவரால் ஆஃபீஸ்ல வந்து 4000 5000 பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு 20 பேர் தான் நாங்க வந்து படிக்க வைக்க போறோம். அவங்க எவ்வளவு ஃபீஸ் 60,000 நாங்க பே பண்றோம்ன்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வருது. என்னடா இது மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து ஜெபிச்சீங்கன்னா இது எப்படி எனக்கு வருமா? ஏன்னா 20 பேர். அப்ப கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அது சீனியர் வந்து இவங்க ரெஃபர் பண்ணாங்க, அவர் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு வந்தாங்க அப்படின்ற
ஆட்கள் தான் படிக்க முடியும். அப்போ அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, நான் ஒரு நாள் 2 நாள் போச்சு. திடீர்னு என்னோட மேனேஜர் கூப்பிடுறாரு, சுரேஷ் இங்கே வாய் அப்படின்னு. என்ன, அவர் பேர் ஸ்ரீனி. ஆமாம், அவர் ஸ்ரீனி. ஆமாம், ஸ்ரீனிவாசனோட மேனேஜர் பேர். திடீர்னு கூப்பிட்றாரு, நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க? நான் பிகாம். MBA படிக்கிறியா அப்படின்னு. MBA நான் ஆசைப்பட்டேங்க, நான் வந்து படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் அதுக்காக தான் உன்னோட நேம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேமை வாங்கி அந்த 20 பேர் லிஸ்ட்டில் நேம் ஆட் பண்ணி அனுப்புகிறாரு. உடனே அடுத்த மாதம் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு லெட்டர் வருது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அதிசயத்தை அதுதான் இது வந்து அந்த அந்த நிலைமையில இருக்கும் போது எப்படி உணர முடியும் பாருங்க. அது வந்து அங்க இருந்தாதான் தேவனுடைய மகிமை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணுவாய். படிச்சுட்டு வேற இங்கே ப்ரொமோஷனா? ஆமாம், படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ MBA படிக்கிறேன். ஸோ MBA படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துடுறேன். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது. எந்த ஏஜ்ல திருமணம் பண்றீங்க? நான் 28 வயசுல. 28 வயசுல. ஓகே ஓகே. மேரேஜ் ஆகி அப்புறம் ஆமாம், மேரேஜ் ஆகி வந்து 28 வயசுல மேரேஜ் ஆகிட்டு சரி, நான் அதுக்கப்புறம் வந்து அந்த சபையிலே வந்து ஒரு ஃபேமிலியாக நான் போகிறேன். ஆமாம் ஆமாம், மேரேஜ் ஆகிட்டு அதே ஏரியாவில் இருக்கிறோம். அந்த ஏரியால வந்து இருக்கிறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா ஒரு வீடு வாங்கணும். ஏன்னா நாங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 10 தான். அப்பதான் மேரேஜ் ஆச்சு. அம்மா என்ன சொல்றாங்க, மேரேஜ் ஆயிருக்கு, அதனால நீ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா வீடு வாங்கணும்னா எனக்கு தெரியாது. அதை நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து 2000 ரூபாய். 2400 ரூபாய். 1500 ஜாயின் பண்ணீங்களோ? ஆமா, 1500. அப்ப அவ்வளவுதான் கூடி இருந்துச்சு. ஆமா, அவ்வளவுதான். 2500 இருந்து 3000 ரூபாய் அவ்வளவுதான் இருந்துச்சு. அவ்வளவுதான், அதுதான் ரேஞ்ச். அப்போ அவ்வளவுதான் இருந்தது. சரி சரி சரி, அவ்வளவுதான். ஏன்னா அந்த சின்ன கம்பெனி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 400 500 அப்படியே கூட்டிட்டு வந்தது. ஸோ கம்மி சம்பளம், அவங்கள ஒர்க் பண்ணியிருந்தாங்க, கம்மி சம்பளம். சரி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அப்போ மேரேஜ் முடிஞ்சது. அப்போ ஏதாவது வீடு வாங்கலாம் அப்படின்னு போது நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு வந்து கொஞ்சம் விசாலமான வீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது 2005 பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் 2005 இங்கே உள்ளகரம் புழுதிவாக்கம் அப்படின்ற ஏரியாவில் வந்து நாங்கள் ஒரு கேரள் வந்திருந்தோம். அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அங்கே ஒரு வீடெல்லாம் நான் போய் பார்க்குறேன். வீடெல்லாம் நல்லா இருந்தது. அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் பார்க்குறேன், நான் உள்ளெல்லாம் போய் பார்க்குறேன். ஏன்னா கேரள்ஸ் போகும்போது எல்லா வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போமே. ஆமாம், ஏன்னா வீடெல்லாம் வந்து நல்ல விதவிதமாக நல்லா இருக்கு, ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வீட்டை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஜபத்தில் வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களா, அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த வாக்குத்தத்தை வச்சுட்டு ஜோம் பண்ணுறாங்க. நான் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையில உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, எங்களுக்கு ஒரு விசாலமான ஒரு வீட்டை கொடுத்த, வருமானம் பத்தலை. அப்போ என்னன்னா அப்பாவோட வருமானத்தை சேர்த்து இந்த மாதிரி வீடு வாங்கலாம் போது கரெக்டா என்ன பண்றோம், இங்க வந்து பாக்குறோம். இங்க வந்து பார்க்கும்போது அந்த பில்டர் சொல்றாரு இந்த வீட்டோட விலை வந்து 8 லட்சம் ரூபாய். என்கிட்ட காசே இல்லை. 8 லட்சம் ரூபாய். நாங்க வந்து 8 லட்சம் ரூபாய் எப்படி கொடுப்போம், எங்கிட்ட பணம் இல்லை. அப்போ வந்து அம்மா ஜோம் பண்றாங்க. அப்போ வந்து இந்த பில்டர் என்ன சொல்றாரு, இங்க பிளாட் டபுள் பெட்ரூம் பிளாட் நான் வாங்கி வந்தேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க 8 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு இந்த பிளாட்டை உங்களுக்கு கொடுத்துருவோம், இல்லைன்னா இது ஏற்கனவே ஒருத்தர் பார்த்துட்டு போயிருக்காரு, நாளைக்கு வந்து அவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு. அம்மா என்னன்னா அவங்க அந்த வீடு பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த வீட்டை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. அவங்க என்ன பண்றாங்க, கிச்சன்ல போய் அவங்க சிலுவை போட்டு இந்த வீடு தான் எனக்கு வேணும்னு ஜெபம் பண்றாங்க. அவங்களும் வந்து நல்ல ஃபெய்த்து. அம்மா அந்த அந்த காரியத்துக்கு அப்புறம் அவங்க நல்ல ஃபெய்த்து. அதனால ஜெபம் பண்ணிட்டு, ஆனா அது ஏற்கனவே ஒருத்தர் புக் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த வீடு கூட ஒரு அற்புதமாக கிடைச்சிது. புக் பண்ணிட்டு போயிட்டாரு. இவங்க ஜோம் பண்ணிட்டு வராங்க. ஜோம் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டோம், எங்களோட ஹவுசிங் போர்டு வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு வீடு பார்த்தோம். அப்போ வந்து அந்த வீட்டை வந்து நான் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது எங்களுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஜோம் பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்தில் அம்மா ஜோம் பண்ண கொஞ்ச நேரத்தில் பில்டர் கால் பண்ணுறாரு, இந்த வீட்டை புக் பண்ணவர் இதை வந்து எனக்கு வேணாம், நான் பக்கத்தில் நீங்கள் கட்டினீங்கன்னா நான் அதை எடுத்துக்கிறேன், இந்த வீட்டை நீங்களே எடுத்துக்கோங்க, இப்போ வந்து பார்த்தேன் அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி 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 சரி. அப்போ பாருங்க, இப்போ அந்த இடத்துல ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த வீடு கடவுள் வந்து எங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சது போல இருக்கு. அதை புக் பண்ணவரை அதை கேன்சல், இவங்க ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோன்னே அதை கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ இந்த காரியங்கள்லாம் இப்போ கல்யாணம் முடிஞ்சது, நான் வீடு வாங்கிட்டேன். சரி, ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா சபைக்கு நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்து அங்கே கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. இந்த மாதிரி எனக்கு நியூஸ் வருது, அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் இருக்கு, வர சொன்னாங்க. இப்போ வீட்டில் வந்து போக சொல்றாங்க என்ன. அப்போ வந்து நான் என்ன ஃப்ரைடே நான் போல, கன்வென்ஷன் கூட்டம் தானே எப்பவும் சர்ச்சில் நடக்கிறது தானே பார்த்துக்கலாம். ஃப்ரைடே போல, சாட்டர்டே போல, சண்டே வந்து போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறோம். சரி போகலாம் அப்படின்னு நானும் என்ன பண்ணுறேன், போய் தான் பார்க்கலாமே, ஏன்னா கன்வென்ஷனோட வெளியிலேருந்து தீர்க்கதரிசி ஒருத்தர் வரான்னு சொன்னாங்களே, இப்படி என்ன தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி போய் நான் வந்து போய் சர்ச்சில் முன்னாடி உட்கார்றேன். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வல்லமையாக பேசுகிறார். அவர் மூலமாக தேவன்
அங்கே ஒரு வல்லமையை கொண்டு வரதை பிசாசுகளை விரட்டுறதை என்னால் பார்க்க முடியும். பிசாசுகளை விரட்டுறாரு, அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி உட்காந்துருந்தேன். எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு என்னன்னா இந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டு நம்மளை ஏதாவது வந்து பிசாச சொல்லி கீழே வச்சிருவாரு, நமக்குள்ள இருந்து ஏதாவது இருந்து கீழே விட வச்சுட்டானா அசிங்கமாயிடுமே அப்படின்ற மாதிரி 4 பேர் மத்தியில் இதனோட அவமானம் ஆயிடு போகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த கூட்டத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, பின்னாடி போய் சர்ச்ல போய் பின்னாடி ரோல்ல போயிட்டு குழந்தைய வச்சிருந்தேன். மகன் ஃபர்ஸ்ட் வந்து பையன், அதனால அவன் குழந்தைய வந்து தோல்ல வச்சுட்டு நான் போய் அங்க போய் உட்காந்துட்டேன். ஆமா உட்காந்துட்டு அப்படியே நம்ம எழுந்து வெளில போயிடலாம், அப்படியே குழந்தை சாக்குல குழந்தைய தூக்கிட்டு வெளில போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா நான் எழுந்து வெளில போய் சர்ச்சில் உள்ளவங்க இல்ல உட்காருங்க முடிய போகுது அப்படின்ட்டாங்க. சரி என்னடா இது அவங்க சொன்னதுக்காக பின்னாடி உட்காந்துட்டேன். ஆமா பின்னாடி உட்கார்ந்த உடனே அவர் பாக்குறாரு, இப்படியே பண்ணிட்டு இருந்தவரு ஒவ்வொருத்தரா வந்து விடுறாங்க, பிசாசுகளை விரட்டுறாரு, இப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு கேட்கிறாரு, அந்த கடைசியில் அந்த முடிகிற நேரம் வந்துச்சு, அவரோட செஷன் முடியும் போது இந்த லாஸ்ட்ல உட்காந்துருக்காரு ப்ளூ டிஷர்ட். அன்னைக்கு நான் ப்ளூ டிஷர்ட் போட்டு நான் போயிட்டு இருக்கேன். இந்த ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்காரு, யார் அவருன்னு கேட்கிறாரு. எல்லாம் என்ன பாக்குறாங்க, ஐயோ நான் மாட்டிக்கணும்டா, கூப்பிட்டு நிக்க வச்சு ஏதோ வந்து பேய் ஓட்ட போறாரு, கீழே விட போறாரு, நம்ம தான் உலக பிரகாரமா இருக்கிறோம், கடவுளுக்குள்ள இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அதனால நான் அவரை பார்க்கவே இல்லை. ஆனா எல்லாரும் என்ன பாக்குறாங்க, அவர் என்னமோ பண்ண போறாரு இன்னைக்கு அப்படின்னு. அவர் யாரு, அவர் 2-3 தடவை கேட்கறாங்க. அவர் ஒரு விசுவாசிங்க, அவர் இந்த சபைக்கு வர விசுவாசி அப்படின்னு. ஆனா அவர் சொன்ன வார்த்தை பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒரு மாத்தின ஒரு திருப்பு முனையான ஒரு வார்த்தை. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ அவர் சொல்றாரு, அந்த சகோதரனை தேவன் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, அவர் ஊழியத்துக்கு தேவன் அழைக்கிறான்னு 2 தடவை சொன்னார். எனக்கு கேக்குது, நான் அவரை பார்க்கல. அதாவது நான் என்ன பண்றேன், அந்த இடத்த விட்டு விலகி வரணும்னு நினைக்கிறேன். தேவன் நீ என் சித்தத்துக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்லி அவரோட வார்த்தை எனக்கு சொல்றாரு. என்ன கேட்டு எனக்கு என்னால நம்பவே முடியல. என்னடா இது, நாம வந்து சர்ச்சுக்கு சும்மா பேருக்கு வர மாதிரி போற மாதிரி தான் இருக்கு. நான் எப்படி ஊழியம் பண்ண போறேன்? எனக்கு நான் ஒரு இடத்துல போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்லுனாலே எனக்கு வந்து நான் தைரியமா சொல்ல மாட்டேன், எனக்கு பயமா இருக்கும், ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கும். எப்படி நான்லாம் போய் சொல்றது, எப்படி இந்த மாதிரிலாம் போய் ஊழியம் பண்றது, இது என்ன இது புதுசா இருக்கு, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு என்ன பார்த்து அப்படின்ற மாதிரி. அப்ப நான் கடவுளுடைய சித்தம் அப்பதான் அப்படின்றது அங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்மையாவே. அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான வாழ்க்கை தான். அப்பதான் முதல்ல தேவனுடைய சித்தத்தை அறிகிறேன். அங்கதான் வந்துட்டு அப்போ தேவனுக்கு என் மேல சித்தம் இருக்கு, அவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்றத நாங்கள் உணர்றோம். டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்.